செப்டம்பர் 21. செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் டே. அமைதிக்கான ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்கிறாங்க. உலக மக்கள் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல், ஜாதி மதம் பேதம் இல்லாமல், இந்த 2 நாடுகளும் சண்டை போட்டு போர்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிராட்டிடியூட் டே. கிராட்டிடியூட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் பீயிங் கிரேட்ஃபுல். உங்களை பற்றி நீங்களே பெருமையாக நினைக்கக்கூடியதான் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம பெருமையாக நினைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியான ஒரு விஷயம் செய்யணும், ஒரு சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு உணர்வே வரும். அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங், அந்த எமோஷன் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அப்ரிஷியேஷன் டேங்கிறாங்க. உங்களோட பொண்டாட்டியை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அல்சைமர் டிசீஸ் டே. அல்சைமர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து இருக்குது. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி உள்ள ஒரு டிசீஸு. இந்த டிசீஸ் வந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் போக போக இந்த டிசீஸ் அவங்களுக்கு வந்துச்சுன்னா தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க மறந்துடுவாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தன்னையே அவங்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிசீஸ் வந்து சொல்லலாம். இந்த டிசீஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. சவுத் கொரியாவில் கூட பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டு ரிமெம்பர்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அதுமாதிரி நம்ம தமிழில் தீபாவளின்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் சைரான்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம்லாம் வந்து அல்சைமர் டிசீஸ் பேஸ் பண்ண ஒரு படம் தான். இந்த டிசீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 21 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.